Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இன்னைக்கு சென்செக்ஸ் 26 புள்ளிகள் ஏறி 78,520 முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 11 புள்ளிகள் ஏறி 24,364 முடிஞ்சிருக்கு. ஏன் இந்த சின்ன ஏற்றம் அப்படிங்கிறது நாகப்பன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பார்டர் லைன் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பார்டர் லைன் ஏற்றம் அப்படிங்கிற மாதிரி சந்தையை வந்துட்டு இன்னைக்கு ஏற்றத்துல முடிஞ்சிருக்கு. ஏன் சார் இந்த ஒரு சின்ன ஏற்றம்? உலக அளவுல இப்போ ஈரான் போர் காரணமாக இப்போ அமெரிக்கா வந்துட்டு பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொல்றாங்க. ஆனா ஈரான் இன்னும் எந்த விஷயமும் சொல்லல. இந்த நேரத்துல உலக சந்தைகளே கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கு. ஆனா நம்ம சந்தை சின்ன ஏற்றத்துல முடிஞ்சிருக்கு. அதை பத்தி சொல்லுங்க சார். இல்ல, கரெக்டா சொன்னீங்க. கன்ஃபியூஷன்ல தான் இருக்கு. உலக சந்தை முழுவதுமே, இந்திய சந்தை உட்பட எல்லாமே கன்ஃபியூஷன்ல, ஒரு குழப்பத்துல இருக்கு. தெளிவு பிறக்காத வரைக்கும் ஒரு டைரக்ஷன், யூனி டைரக்ஷனலான டிராவல் பயணம்ங்கிறது இருக்காது. அதைத்தான் இன்றைய சந்தை காட்டுகிறது. சென்ற வார கடைசியில அமெரிக்க அதிபர் அறிவித்தது, இஸ்ரேல் லெபனானோடு இருக்க தாக்குதலை நிறுத்துவோம், சீஸ்ஃபயர் சொன்னது, மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. அது பாசிட்டிவா இருந்தால் கூட அந்த சீஸ்ஃபயர் நாளை மறுநாளோடு முடிவடைகிறது. அதற்கிடையில எந்த விதமான ஒரு பெரிய பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் வருதுன்னா காண. இன்னும் சொல்ல போனால் நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டத்துல அமெரிக்கா ஒரு ஈரானுடைய ஒரு எண்ணெய் கப்பலை பிடித்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. உறுதி செய்யப்பட்டதா தகவல். இந்த மாதிரி போர் நிற்பதற்கான அறிகுறியே இல்ல. ஒரு நாள் அமைதியா இருந்தா மறுநாள் ஆரம்பிச்சிருது. சோ அதனால சந்தையில யாரும் மிகப்பெரிய அளவுல ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை. அதே சமயத்துல ரொம்ப இறங்கும் பொழுது வேல்யூ பையிங் வர்றதுனாலதான் சைட்வேஸ் மூவ்மெண்ட்ங்கிறது இருக்கு. இன்னைக்கு சென்செக்ஸ்ல ஒரு சின்ன ஏற்றம் தான். அதுலயும் குறிப்பா ஒரு 12 பங்குகள் விலையேற்ற பங்குகள், மற்றதெல்லாம் இறக்க பங்குகள். சோ ஒரு யூனி டைரக்ஷனலான மூவ்மெண்ட் இல்லை. நிப்டி எடுத்துக்கிட்டா கூட ஆல்மோஸ்ட் பிளாட். இது ஒரு பிளாட் மார்க்கெட் தான் சொல்லணும். அட்வான்ஸ் டிக்ளைன் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு சிக்னிபிகண்டான ஒரு மாறுதல் அப்படிங்கிறது. டிக்ளைன் அதிகமா இருக்கு, அட்வான்ஸை விட டிக்ளைன் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 2 மடங்குன்னு சொல்ல முடியாது, அதிகமா இருக்கு. ஆனால் 52 வார உச்சம் பாத்தீங்கன்னா 132, லோ 8 தான். அப்பர் சர்க்கியூட் தொட்டது பங்குகள் 116, லோயர் சர்க்கியூட் தொட்டது 66 தான். சோ ஒரு மிக்சட் சிக்னல். ஈவன் நிப்டி 50 ஸ்லைட்லி பாசிட்டிவ், நிப்டி 100 ஸ்லைட்லி பாசிட்டிவ், 200 ஸ்லைட்லி பாசிட்டிவ், நிப்டி 500 ஸ்லைட்லி நெகட்டிவ், மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் ஸ்லைட்லி நெகட்டிவ். சோ சிக்னிபிகண்டான மூவ்மெண்ட் எதுவுமே இல்லை. எந்த செக்டார்லயுமே கூட ஒரு சிக்னிபிகண்டான மூவ்மெண்ட் இல்ல. ஒரு 1% மேல மூவ்மெண்ட் அப்படின்னா ஒரு ஐடி செக்டார்ல இருக்கக்கூடிய மிட் அண்ட் ஸ்மால் ஐடி செக்டார்னு சொல்லக்கூடியதை தவிர வேற எதுலையுமே ஒரு சிக்னிபிகண்டான மூவ்மெண்டே இல்ல. ஓவரால் ஒரு லேக் லஸ்டர் ட்ரேடிங். சந்தையில் வணிகம் செய்வதற்கான ஆர்வம் இப்போதைக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத தான் காட்டுகிறது. சர்வதேச சந்தையிலுமே அதே தான். எங்கேயுமே ஒரு பெரிய ஏற்ற இறக்கங்கள் சர்வதேச சந்தைகள்லையும் இன்று இல்லை அப்படிங்கறத தான் பாக்குறோம். சார், இந்த ஏப்ரல் மாசத்துல ட்ரெண்ட் அப்புறம் டாடா குரூப்ஸ் இது ரெண்டுத்தோட பங்குகளும் ஏறி இருக்குங்களே சார், இதுக்கு காரணம் என்னங்க சார்? டாடா குழும பங்குகள் ஏறி இருக்குன்னா எல்லாமே இல்ல, சிலது. பட் ட்ரெண்ட் ஏறி இருக்கிறது சமீபத்துல. அதனுடைய ரேலிக்கு காரணம் அவங்க ஒரு போனஸ் அனௌன்ஸ் பண்ணப்படலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசல். ஏன்னா ஏப்ரல் 22ஆம் தேதி அவங்களுக்கு ஒரு போர்ட் மீட்டிங் இருக்கு. அதுல போனஸ் அனௌன்ஸ் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியானதன் காரணமாக அந்த பங்கினுடைய விலை ஏறி இருக்குன்னு சொல்லலாம். நடுவுல இன்ஃபேக்ட் அந்த பங்கினுடைய விலை நடுவுல இறங்கிட்டு தான் அப்புறம் தான் ஏறி இருக்கு கடந்த சில நாட்கள்ல, மார்ச்ல எல்லாம். அதுதான் முக்கியமான காரணம். அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். விப்ரோ பைபேக் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஏறினுச்சு, அனௌன்ஸ் பண்ண பிறகு இறங்குனுச்சு. இது அந்த மாதிரி இருக்குமா இல்ல ஏறுமா அப்படிங்கறது நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். சார், எஸ்ஐபி ஃப்ளோஸ் அதிகமா இருக்கு, அதாவது ஸ்டெடியா இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாகிட்டே வருது. இத பத்தி சொல்லுங்களேன் சார். நம்ம சில நாட்களுக்கு முன்பு, சென்ற வாரம் நினைக்கிறேன், நம்ம மார்ச் மாசம் எஸ்ஐபி ஃப்ளோ கணிசமாக அதிகரிச்சிருக்குங்கிறத கூட பத்தி பேசிட்டோம். ஆம்பிளினுடைய டேட்டாவை பார்க்கும் பொழுது சப்ஸ்டான்சியல் இன்க்ரீஸ் இருந்தது, குறையவே இல்லை. மார்க்கெட் இறங்கினப்ப சிறு முதலீட்டாளர்கள் அதை ஒரு பெரிய அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு முதலீடு செய்திருக்கிறார்கள் என்பது முதலீட்டாளர்களுடைய ஒரு மெச்சூரிட்டியை காட்டுறதா எடுத்துக்கிட்டேன். சாதாரணமாக 90கள்ல இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தை இறங்கினா ஓடி போயிடுவாங்க. ரொம்ப ஏறினதுக்கு அப்புறம் திரும்ப அதிக விலை கொடுத்து வாங்கி மாட்டிக்குவாங்க. இதுதான் நடந்து கொண்டிருக்கும் பெரும்பாலான முதலீட்டாளர்கள் ரீட்டைல் லெவல்ல. ஆனால் அதற்கு நேர்மாறாக இப்ப நடக்கிறது நமக்கு ஒரு மகிழ்ச்சி அளிப்பதாக, சந்தோஷமா இருக்கு. அதே சமயத்துல எப்போதெல்லாம் பங்குச்சந்தை ஏறுகிறதோ எஃப்ஐ தொடர்ந்து வித்துக்கிட்டு இருக்காங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். அது ஒரு ஷாக் அப்சார்பரா இருந்து சிறு முதலீட்டாளர்கள் தான் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக வாங்கி கொள்கிறார்கள் என்பது இதுல நம்ம கவனிக்கணும். இது நீண்ட கால அடிப்படையில நல்லதுதான் என்றாலும் ஷார்ட் டேர்ம்ல எவ்வளவு நாட்களுக்கு இந்த செல்லிங்க தாங்க முடியும்ங்கிறது நமக்கு தெரியல. பட் ஓவராலா பார்க்கும் பொழுது இந்த ட்ரெண்ட் ஒரு ஹெல்த்தியான ட்ரெண்ட். இந்திய நிறுவனங்களுக்கு தொழில் கொடுக்கிறது, வியாபாரம் கொடுக்கிறது இந்தியர்கள். அந்த நிறுவனங்கள் அதில் ஈட்டக்கூடிய லாபத்தில் ஒரு பங்கு பெற வேண்டியதும் இந்தியர்களாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு இதா இருக்கும். அந்த அடிப்படையில இதை நிச்சயமா ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு வேக்குவமை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஃபில் அப் பண்ணிருக்காங்க கடந்த ஒரு 7-8 ஆண்டுகள் அப்படிங்கறத மறுப்பதற்கு இல்லை.
பொதுவாவே பினான்சியல் பிளானர்ஸ்லாம் சொல்லக்கூடிய ஒண்ணு வந்துட்டு மார்க்கெட் வந்து இறங்கி இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ வந்து மார்க்கெட் இறங்கி இருக்கு இல்லைங்க சார், இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கலாங்களா சார்? நான் ஓரிரு வாரங்களுக்கு முன்பு கூட நான் வந்து பேசினேன். அப்ப நிப்டியினுடைய பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ கணிசமாக, அதாவது 20க்கு கீழே இருந்தது. அது நிச்சயமாக முதலீட்டுக்கு ஏற்ற ஒரு தருணம்ங்கிறதுல நிப்டி குறியீட்டை பொறுத்த வரைக்கும் கருத்து இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ரொம்ப எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன் இருந்தாலோடய அது 18, 17 கீழெல்லாம் போறதில்ல. சோ 19 அப்படிங்கிறது நல்ல ஒரு ரேட், 20 கீழே இருந்தது. ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா 21.38. ஓகே, பிரைஸ் டு புக் 3.3, 4 கிட்ட போனா ரொம்ப எக்ஸ்பென்சிவ், 3 கீழே இருந்தா ரொம்ப சீப். சோ 2க்கு நடுவுல கொஞ்சம் க்ளோசர் டு வேல்யூவேஷன். சோ அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது நிப்டி குறியீடு அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு ஒரு வாரங்களுக்கு முன்பு இருந்த அளவுக்கு இல்லைனாலும் இன்னும் கூட கொஞ்சம் மலிவாக, விலை குறைவாக இருக்குது அப்படிங்கறத தான் பாக்குறோம். பட் எஸ்ஐபி முறையில முதலீடு செய்யறது தான் நல்லா இருக்குமே தவிர லம்சமா போடுறதுங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய போர் சூழல்ல சரியாக இருக்காதுன்னு தான் நான் கருதுகிறேன். இந்தியன் ருபீஸ் வந்து 4வது நாளா வந்துட்டு ஒரு கெயினோட முடிஞ்சிருக்கு சார். நல்ல கெயின் இல்ல, ஒரு மார்ஜினலான கெயின். இது எவ்வளவு நாள் சார் தொடரலாம்? எவ்வளவு நாள் ஆர்பிஐ வந்து இதை கட்டுப்படுத்தி வைக்க முடியும் சார்? இன்னைக்கு காலையில ஸ்பாட்ல ரெக்கவர் ஆனது உண்மை. பட் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம்னா தேசிய பங்குச் சந்தையினுடைய முன்பேற வணிகத்துல திரும்ப 14 பைசா அதிகரிச்சிருக்கு நடப்பு மாத ஒப்பந்தம். அடுத்த வாரம், அதாவது ஏப்ரல் 28 முதல்வடையக்கூடிய ஒப்பந்தம் 93 ரூபாய் தாண்டி இருக்கு. 93க்கு கீழே இருந்தது. அது வந்து இப்ப 93 ரூபாய் 12 பைசா அப்படின்னு 14 பைசா அதிகரிச்சிருக்கு. பட் பெரிய ஏற்றம் இல்லை, ஒரு மார்ஜினல். அதே மாதிரி பிரிட்டிஷ் பவுண்ட் ஒரு 7 பைசா அதிகரிச்சிருக்கு. ஆனால் 126க்கு கீழே தான் இருக்கு, 125.90. யூரோ 1 பைசா இறங்கி இருக்கு, பிளாட் ஆல்மோஸ்ட் 109.75. பெரும்பாலும் பக்கவாட்டு நகர்தல்ல தான் இருக்கு, கட்டுக்குள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சர்வதேச சந்தையிலுமே 98.4 தான் இருக்கு. யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 98.25 தான் இருக்கு. பை அண்ட் லார்ஜ் ஐ திங்க் கரன்சி வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு வந்துருச்சு, கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. மார்க்கெட்டும் சைட்வேஸ்ல தான் இருக்கு. இன்ஃபேக்ட் கோல்டு சில்வர் கூட அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு இன்னைக்கு பாக்குறேன். சார் கோல்டு சில்வர்னு எடுத்துட்டீங்க, அதுலயே கண்டினியூ பண்ணிக்கலாம் சார். கோல்டு சில்வர் இன்னைக்கு எப்படிங்க சார் இருக்கு? க்ரூட் ஆயில் விலை வந்து எப்படிங்க சார் இருக்கு? இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட், ஒரு ஸ்லைட் வீக்னஸ். அதே மாதிரி வெள்ளி கூட 2% இறங்கி இருக்கு. $80 தாண்டியது, இப்ப $79 கிட்ட வந்திருக்கு. ஆனால் பெரிய வீக்னஸ் சொல்ல முடியாது, ஒரு சின்ன வீக்னஸ். அதே மாதிரி எம்சிஎக்ஸ் சந்தையில பார்த்தோம்னா ஜூன் மாதம் முதல்வடையக்கூடிய முன்பேற வணிக ஒப்பந்தம் எம்சிஎக்ஸ்ல கிட்டத்தட்ட 1% கிட்ட இறங்கி இருக்கு. 1,53,400 கிட்ட வணிகம் நடந்துகிட்டு இருக்கு, 24 கேரட். மே மாசம் முதல்வடையக்கூடிய வெள்ளி ஒப்பந்தமும் 2%க்கு மேல இறங்கி இருக்கு, 2,51,300 கிட்ட வணிகம் நடக்குது. அதே சமயத்துல கச்சா எண்ணெய் கிட்டத்தட்ட 7% ஏறி இருக்கு. எம்சிஎக்ஸ் சந்தையில 8,200க்கு அருகில் வணிகம் நடக்குது, மே மாத ஒப்பந்தம். அதே மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயுமே வந்து க்ரூட் வந்து இன்னைக்கு காலையிலேயே நம் சந்தை துவங்குவதற்கு முன்பே ஒரு 4-5% மேல ஏற்றத்துல தான் வணிகம் துவங்கியது. கிட்டத்தட்ட $89 கிட்ட தான் இப்ப வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. 6% ஏறி இருக்கு கச்சா எண்ணெயினுடைய விலை. ஏன்னா நாளை மறுநாள் நான் சொன்ன மாதிரி அந்த போர் நிறுத்தத்திற்கான அந்த ஒரு டெட்லைன் வருது. அதற்கு பிறகு என்ன நடக்கும்ங்கிறது தெரியல. அதனால வந்து கச்சா எண்ணெயினுடைய விலை ஏற்றமும் தங்கம் வெள்ளியினுடைய விலை சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல, என்ன சொல்ல போனால் சின்ன இறக்கத்துல இருக்கிறதான் பார்க்க முடிகிறது. பங்குச்சந்தையும் சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. ஈரான் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தங்கம் வெள்ளி விலையில ஒரு ஏற்றம் இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்களே சார், அது உண்மைங்களா? அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? பொதுவாக இந்த நேரேட்டிவ செட் பண்றதுல வந்து சமூக ஊடகங்கள்ல இருக்கவர்கள் நிறைய பேர் வந்து தங்கத்தை அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் ஒரு கிளியை ஏற்படுத்துறது, இன்னொரு பக்கம் போர்னாதான் தங்கத்தினுடைய விலை ஏறும்னு ஒரு தியரி இருந்தது. இப்ப அது அந்த மித்து பிரேக் ஆயிருக்கு. போர் நடந்து கொண்டிருக்கையில போர்னால வந்து தங்கத்தினுடைய விலை குறைகிறது அப்படின்னு வந்திருக்கு. இதுல எதுவுமே உண்மை இல்லையே. அதிகம் வாங்கினா ஏறும், வித்தா இறங்கும். எப்ப அதிகமா வாங்குறாங்க? அரசாங்கங்களோ தனிநபரோ வாங்க வேண்டும். அவர்கள் வாங்கல. இன்ஃபேக்ட் அவர்கள் ஏற்கனவே குறைந்த விலைக்கு வாங்கினதுல எல்லாம் லாபத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். டர்க்கியா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும். பணம் பட்ஜெட் பற்றாக்குறை, அவர்களுக்கு நடப்பு கணக்கு பற்றாக்குறை மட்டுமல்ல, பட்ஜெட் பிசிக்கல் டெபிசிட் வந்ததுன்னா உடனே தங்கத்துல ஒரு பகுதியை வித்து லாபத்தை பதிவு செய்கிறார்கள். அதனால இனிமேல் தங்கத்தினுடைய மேஜர் ரேலி அட்லீஸ்ட் தற்காலிகமாவது ஓவர். இந்த ஆண்டுக்கான தங்கத்தினுடைய மேஜர் ரேலி $5,000 தாண்டதுங்கிறது தடுமாறும். அதே சமயத்துல இறங்கும் பொழுது கொஞ்சம் வேல்யூ பையிங், ரீட்டைல் பையிங் வரும். ஏன்னா விலை ஏறும் பொழுது ரீட்டைல் பெரிய அளவுல வாங்கல. சோ இப்ப இறங்கும் பொழுது அவர்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு வந்துருச்சு. ஒரு மெச்சூர்டு தங்கம் வெள்ளியை பொறுத்தவரை இந்த மார்க்கெட் மெச்சூர் ஆயிடுச்சு. இதுக்கு மேல அதுல பெரிய அதீத ஏற்ற இறக்கங்கள் பார்க்க முடியாது. ஒரு 3-4%, 5%க்குள் தான் இந்த ஏற்ற இறக்கங்கள்ங்கிறது இந்த ஆண்டினுடைய மிச்ச பகுதியில் இருக்கும் நான் நம்புறேன். அன்லெஸ் அதர்வைஸ் மிகப்பெரிய அரசாங்கங்கள் யாராவது டீரிஸ்க் பண்ணிக்கணும்னு டாலருக்கு அகேன்ஸ்டா இதை வாங்க ஆரம்பித்தால் அப்போது ஏறும். இல்லைன்னா பெரிய அளவுல ஏற்றமோ பெரிய அளவுல வீழ்ச்சியும் இருக்காது. இதுல சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்துட்டு வெளிவந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஏதாவது முக்கியமான ரிசல்ட்ஸ் வெளியாகி இருக்குங்களா சார்? நிறைய முடிவுகள் வந்திருக்குமா, பட் முக்கியமா ஒண்ணு விஷயம் மட்டும் சொல்ல வரேன். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இந்த நிறுவனத்தினுடைய முடிவுகள் இன்னைக்கு வந்திருக்குது.
ஸோ அதே மாதிரி க்ரோன்னு சொல்லி அது வந்து ஒரு ஆன்லைன் மொபைல் ஆப், அது பார்த்திருப்பீங்க, அது வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சிக்னிபிகண்டான ஒரு க்ரோ பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல வளர்ச்சி இருக்குங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா Q3ல நல்ல ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. அதனால இதுலயும் ஓரளவு நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பட் இதெல்லாம் எதிர்பார்ப்பு, நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அந்த முடிவுகள் வெளியான பிறகு நாளை பேசலாம். நாளைக்கு வந்து HCL டெக், அது மிக முக்கியமான ஒரு முடிவு நாளை வந்து வெளிவர இருக்கிறது. அதே மாதிரி நெஸ்லே இந்தியா FMCG செக்டார்ல அந்த முடிவு அது வெளிவர இருக்கிறது. அது அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல, இந்த வாரத்துல பல முக்கியமான நிறுவனங்களுடைய முடிவுகள் வெளிவர இருக்கிறது. வர நம்ம அதை பத்தி பேசலாமா? நிறைய விஷயங்களை பத்தி ஷேர் பண்ணிருக்கீங்க சார். நாளைக்கு சந்திப்போம் சார். தேங்க்யூ சார். சந்திப்போம். நன்றி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.